வெல்கம் டு கன்னட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம எளிய முறையில் ஆங்கிலம் பேசலாங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து கிளாஸ் 5 லெசன் 5 வீடியோ 5. இன்றைக்கி ப்ரெசன்ட் சிம்பிளில் யூஷுவலி ரெஃபர்ஸ் வாட் நார்மலி ஹேப்பன். இங்கே நம்ம பார்க்க போகிறது he she it தேர்ட் பர்சன் சிங்குலர். இதோட வர்போட எஸ் சேருங்கிறது நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? வழக்கமாக, யூஷுவல்னா வழக்கமாக அவள் அதிகாலையில் எழுந்திருப்பாள். அதை எப்படி செய்யலாம்? அவள் சப்ஜெக்ட், அதை நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த யூஷுவலில் இன்னொரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஒரு பியூட்டி. இந்த யூஷுவலிங்கிற அட்வர்பு சென்டென்ஸில் எங்கே வேணாலும் பிளேஸ் ஆகும், எங்கே வேணாலும் அக்கர் ஆகுது. அதாவது ஃப்ரண்ட்டில் வரும், அதாவது இனிஷியலில் வரும், பிட்வீனில் வரும், ஃபைனலில் வரும். ஸோ இந்த பேட்டர்ன் சென்டென்ஸ் பேட்டர்ன்னு சொல்லும்பொழுது இது வந்து அட்ஜென்ட்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பேட்டர்னில் வரும்போது அட்ஜென்ட்டில் வருது. இந்த அட்ஜென்ட்டுங்கிறது எங்கே வேணாலும் சென்டென்ஸில் ஃப்ரண்ட்டில் வரலாம், ஃபைனலில் வரலாம், மிடில் வரலாம், சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில வரலாம், ஆஃப்டர் த மாடல் வெர்புக்கிட்ட வரலாம். இப்படி இது ஒரு பெக்யூலியர் வேர்ட்ஸ். இது வந்து இந்த ஐஜி ஃபுல்லாகவே. ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா, வழக்கமாக, யூஷுவலினா வழக்கமாக அவள் அதிகாலையில் எழுந்திருப்பாள். இது எப்படி நம்ம எழுதலாம்? வழக்கமாக, யூஷுவலி. அடுத்து சப்ஜெக்ட் வரணும். யூஷுவலி she gets up early in the morning. Okay, early in the morning. Okay, யூஷுவலிங்கிற வார்த்தை வருது, இதுலயும் வருது. இப்படி சொல்லலாம், she usually gets up early in the morning னு வரலாம், அல்லது she gets up early in the morning usually அப்படின்னு வரலாம். இந்த இதை வந்து அட்ஜென்ட்னு சொல்றோம். திரும்பவும் சொல்றோம், சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லும்போது இது அட்ஜென்ட்னு சொல்றோம். சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜென்ட் இருப்போது. இந்த அட்ஜென்ட் மட்டும் இந்த யூஷுவலி, ஆஃபன், செல்டம், எவ்ரிடே, எவ்ரி மார்னிங், எவ்ரி மந்த், எவ்ரி வீக், இந்த மாதிரிலாம் வந்தாலே இது மாதிரி அட்ஜெக்ட் எல்லாம் எங்கே வேணாலும் சென்டென்ஸில் வரும். அடுத்தது, வழக்கமாக அவர் ஏழைகளுக்கு உதவி செய்வார். இது எப்படி செய்யலாம்? யூஷுவலி, இது நம்ம ஃபர்ஸ்ட்ல வச்சு பயன்படுத்துறோம். யூஷுவலி அவர், சப்ஜெக்ட் என்ன? அவர். he helps the poor. Helps the poor. Usually he subject, helps verb, the poor object. ஆக இந்த மாதிரி வரும். யூஷுவலி இந்த அட்ஜென்ட் இந்த இடத்துல வருது, முன்னாடி வருது. அட்ஜென்ட் முன்னாடி வருது. இத he helps, he subject, helps verb, இந்த heக்கு helpsக்கு இடையில கூட யூஷுவலி வரலாம். he usually helps the poor. he helps the poor usually. எங்க வேணாலும் இது நின்று பொருள் கொடுக்கும். அதனால இந்த அட்ஜென்ட் நம்ம வார்த்தையில் அட்ஜென்ட்டுங்கிறது நம்ம எப்படி பயன்படுத்துங்கிறத போல நம்ம கற்றுக்கணும். அடுத்தது, வழக்கமாக அவர் ஆங்கில பத்திரிகை படிப்பார். வழக்கமாக அவர் ஆங்கில பத்திரிகை படிப்பார். வழக்கமாக, யூஷுவலி. யூஷுவலி he reads English channel. English magazine. Usually he reads English magazine. அவர் வழக்கமா என்ன படிக்கிறாரு? ஆங்கில பத்திரிகை படிப்பாரு. அடுத்தது, வழக்கமாக அவர் பேருந்தில் செல்கிறார். வழக்கமாக, யூஷுவலி அவர், he goes பேருந்தில், by bus.
ஓகே, சப்ஜெக்ட் verb எதுல போறாரு, பை பஸ். எப்படி போறாருங்கிற வரும். இது அட்ஜங்க்ட், இது அட்ஜங்க்ட். ஸோ இதை நம்ம எதுக்குன்னா இப்போ நம்ம அது விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறோங்கிற பார்க்குறோம். இந்த யூஷுவலிங்கிற அட்ஜங்க்டை எப்படி பயன்படுத்துகிறோம், அதாவது யூஷுவலிங்கிற அட்வர்பை எப்படி பயன்படுத்துகிறோம். சாதாரண சொன்ன அட்வர்பு அதே சென்டென்ஸில் வந்தால் அது சென்டென்ஸ் பேட்டர்ன்னு சொல்லும்போது இது அட்ஜங்க்டு, இது சப்ஜெக்டு, இது வர்பு, இது ஆப்ஜெக்டு. எப்படி இது அட்ஜங்க்டு, இது அட்ஜங்க்டு. ஆக இது என்னது, அட்ஜங்க்டு, சப்ஜெக்டு, வர்பு, அட்ஜங்க்டு. ஓகே, அடுத்தது இது ஒரு ஏஎஸ்விஏ பேட்டர்ன். அடுத்தது வழக்கமாக அவள் குறைவாக சாப்பிடுவாள். இது எப்படி சொல்லலாம், முதல்ல அவள் எழுதிக்குவோம். ஹி சாப்பிடுவாள் அப்படிங்கிறது என்ன இங்கிலீஷ், ஈட்ஸ். ஹி ஈட்ஸ். லெஸ், லெஸ்னா குறைவாக, லெஸ். யூஷுவலி இது என்னது, யூஷுவலி, யூஷுவலி, யூஷுவலி he eats less. யூஷுவலி adjunct, subject, he subject, eats verb, less. இந்த மாதிரி யூஷுவலி he eats less இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். இப்போ வழக்கமாக அவள் மெதுவாக நடப்பாள், வழக்கமாக அவள் மெதுவாக நடப்பாள். இதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெளிவாக இதுக்கு ஒரு சென்டென்ஸ் அமைச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுவேன். ஸோ இது வந்து சாதாரணமாக ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். இது வந்து ஆங்கிலம் பேசணும்னு ஆர்வம் இருக்குல்ல, கனவு இருக்குல்ல, நான் பேசணும், எல்லாரும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க நானும் பேசணும் அப்படின்னு ஆர்வப்படுறவங்களுக்காக இது சிம்பிளாக நம்ம அதை கொண்டு போயிட்டுருக்கிறோம். இதில் வந்து இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அதை பயிற்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும், பலனளிக்கும். ஸோ இது வந்து எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பேஸாக போகிறேன். அதாவது இந்த வேர்ப்ஸ் சாதாரண பேஸ் வேர்ப்ஸு, இந்த பேஸ் வேர்ப் வச்சு பேசாதவங்களும் பேசணுங்கிறதுக்கு அந்த பேசிக் வேர்ப்ஸ் வந்து இது பேசிக்காக நான் அதை சொல்லி போயிட்டுருக்கேன். வி கோ த்ரூ த பேசிக் வேர்ப்ஸ் வியூவர்ஸ் to speak English fluently. So you give importance to your practice. You practice well. Okay, thank you.